தங்கம் எந்த வழியோ சிங்கமும் அந்த வழி. இன்று காணவிருப்பது எப்படி விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் ஒரு மிகப்பெரிய முத்திரையை பதித்தார்களோ அதேபோன்று நம் சண்முகப்பாண்டியன் அவர்களும் தமிழ் சினிமா உலகில் ஒரு மாபெரும் வெற்றி முத்திரையை பதித்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு வருடத்திற்கு பல திரைப்படங்களை நடித்து பல்வேறு நபர்கள் வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடிய நம்ம விஜயகாந்த் அவர்களின் படங்கள் இதற்கு முன்பு வந்திருக்கும். அதுபோன்று தற்பொழுது நம்ம இளைய கேப்டன் சண்முகப்பாண்டியன் அவர்களும் தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்து நடிகர் விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அதேபோன்று பல திரைப்படங்களில் நடித்து மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மையான கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக கொம்புச்சீவி படை தலைவன் என்று தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படங்களெல்லாம் வெளியாக காத்து கொண்டிருக்கின்றன. எப்படி ஒரு வெற்றி முத்திரையை தமிழ்நாடு மக்கள் மனதில் பதித்தாரோ நம்ம கேப்டன், அதே போன்று நம்ம இளைய கேப்டன் சண்முகப்பாண்டியனும் அதே பாணியில் தற்பொழுது தமிழ் திரையுலகில் தன்னுடைய காலடியை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். மேலும் தமிழ் திரையுலகில் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகாக வெற்றிடம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை முழுமையாக பூர்த்தி செய்ய நிச்சயமாக நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்களால் தான் முடியும் என்பதுதான் இந்த காணொளியின் மையக்கருவாக இருக்கின்றது. மேலும் சண்முகப்பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நடித்து மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது ஆக்ஷன் திரைப்படங்களுக்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய கதாபாத்திரமாக நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். சிங்கமாக தற்பொழுது தமிழ் சினிமா உலகில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற நம்ம சண்முகப்பாண்டியன் இதற்கு முன்பு அவருடைய தந்தை தங்கமாக தமிழ் சினிமா உலகில் வலம் வந்து கொண்டிருந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ் சினிமா உலகில் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகாக இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய மிக முக்கிய தார்மீக பொறுப்பு நம்ம சண்முகப்பாண்டியன் இளைய கேப்டன் அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிச்சயமாக படை தலைவனாக இருக்கட்டும், கொம்புச்சீவி திரைப்படமாக இருக்கட்டும், மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆக்ஷன் மூவிகளாக இருக்கின்றது. நிச்சயமாக மக்களுக்கு அது மிகவும் பிடிக்கக்கூடிய மூவிகளாக இருக்கும். மேலும் திரையரங்குகளில் மக்கள் வெகுகாலம் கழித்து திரையரங்குகளில் படைத்தலைவனாக இருக்கட்டும், கொம்புச்சீவியாக இருக்கட்டும், நடிகர் விஜயகாந்த் கேப்டன் அவர்களுடைய திரைப்படத்தை பார்த்த ஒரு உயிரோட்டம் இந்த திரைப்படங்களுக்கு இருக்கும். அதனுடைய பாசிட்டிவ் ரிவ்யூ இந்த திரைப்படங்களுக்கு இருக்கும் என்பதுதான் இந்த காணொளி வாயிலாக நான் சொல்ல வருகின்றேன். நிச்சயமாக தமிழ் சினிமா உலகில் மீண்டும் ஒரு கோலோற்றக்கூடிய ஒரு நல்ல நடிகர் நம்ம சண்முகப்பாண்டியன் இளைய கேப்டன் என்பதை இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்து நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்களுக்கும் தமிழ் சினிமா உலகில் நிச்சயமாக கிடைக்கும். அவருடைய நடிப்பு அப்படியே அச்சு அசலாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போன்றே இருக்கின்றது. அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இவரும் மாறுவார், மக்கள் சேவையில் ஈடுபடுவார் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. மேலும் பார்க்கலாம், கொம்புச்சீவி திரைப்படமும் படைத்தலைவன் திரைப்படமும் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது என்று இதுபோன்று புதிய சினிமா செய்திகளுடன் உங்களை வந்து சந்தித்து கொண்டே இருக்கின்றது உங்கள் தமிழா செய்திகள். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.